ஒல்லனூரை சேர்ந்த கே பாஸ்கரன் இங்கே டான்ஸ் நடிக்கும் சொப்பன சுந்தரி பரிமளா அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். எனக்காக 101 ரூபாய் அன்புள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. என்ன 2 பேரும் ரகசியமா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கால் ஆட்டினா பயந்துருமா? ஏய் எதை ஆட்டினா பயப்படுவேன்? அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. யானைக்கு யானை தோல் கொடுத்தது போலன்னு சொன்னீங்களே, என்ன அதே மாதிரி தான் இருக்கு. சரியா இருக்கா இல்லையா? ஹாய். யார் நீ? இங்க என்ன உனக்கு வேலை? யார் நீங்க? எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுடா. ஏங்க என்னங்க என்ன அப்படியா இருக்கு? இல்ல இல்ல பார்த்தா சிரிப்பு வருங்கிற. ஒரு காலத்துல எம்பிட்டு பெரிய பயில்வானோட எல்லாம் சண்டை ஓட்டேன் நான். இன்னைக்கு பிறந்த பிள்ளையோட எல்லாம் சண்டை ஓடுற குழந்தை போச்சு. ஏங்க உங்களுக்கு அப்ப யோகம் சொல்லுங்க. யோகம் தான். பின் யோகம். பின் யோகம் இல்ல, இது வந்து ஜாதகத்துல அது மாதிரி ஒரு வித்தியாசமான யோகம். யோகம் மாதிரி நமக்கு காலம் போன கடைசியில் இப்படி வெட கொஞ்சா வந்து மாட்டது வேற. ஆமா நெஞ்சு சளிக்கு நல்லது. நல்லதுதான், ஆனா அடிச்சு சாப்பிடணும்ல. அடிச்சு சாப்பிடக்கூடாது. இது பாத்துக்கிட்டே சாப்பிடுறது. ஜுஜிலிபா அடிச்சு போடுவாங்களா? பயப்படுறீங்களா? பயப்படணும், பயப்படுற இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு? நான் உங்ககிட்ட எப்படி டீல் பண்ணுங்கிறத இப்ப இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டா தெரியும். அந்த இடுப்புல கை வச்சு இந்த பிள்ளைக்கு கையை விட வாய் தான் பவர் ஜாஸ்தி. அதனால நம்ம கை யூஸ் பண்ணக்கூடாது, வாயை யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணணும். ஓஹோ, உதட்ட புடிச்சு கடிச்சிட்டோம்னா எதுவும் பேச முடியாதுன்னு பாக்குறீங்க. உனக்கு அப்பனா மாமாக்களுக்கு வணக்கம். நீ யாரெல்லாம் அப்பான கூப்பிடுறியோ அவன் பூரா எனக்கு மாமா. என்ன மாமா? அரே நான் மாமான்னு சொன்னா நீ மாமா சொன்னா எனக்கு சித்தப்பேன் பங்காளியா. எப்படியா இது? மாமனார் வைங்க. எப்படியா அந்த முறையை நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். யாருங்க நீங்க முதல்ல உட்கார்ந்து கூட ஆடிக்கிட்டு இருக்கேன். ஓபன்ல வந்து அந்த முறையை உட்கார்ந்து கூட பேசிக்க பாத்தீங்களா? குயா 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 அப்படியே பேசுவேன். என்ன மைனா குஞ்சாடே? என்ன உன்னெல்லாம் அடிச்சு மூணாம் அடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல சொல்லிட்டு போயிட்டு ஏறிட்டு மிதிச்சனக்க நாடிட்டு போயிடுவேன். ஐயோ இப்படி மலை மலை வரதா ஏறிட்டு தான் மிதிக்க முடியும். இங்க ஏறி மிதிச்சிட்டாலும் பயப்பட மாட்டியா? இந்த கொசுவை அடிக்கறா போல. ஏங்க அவ்வளவுதான் உனக்கு தெரியாது. அது அடிக்க முடியாம தான் கடிச்சிட்டே அலையுதுங்க. ஏய் சின்ன பிள்ளையா இருக்கேன்னு பாக்குறேன். நானும் போனா அப்பத ஒரு ஆம்பளை ஆச்சேன்னு பாக்குறேன். ஏய் ஏய் என்ன குரல் கொடுத்தா பயந்துருமா? ஆமா விடுமா தாரு அங்கிட்ட மட்டும் பாத்தியா தாரு, அவர் ரொம்ப விவரமான ஆளு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் பயப்படுற மாதிரி போற மாதிரி இருட்டுக்குள்ள விட்டு போய் உமா குத்து குத்து போடுவாரு. சும்மா பேசாம செஞ்சிருவேன். நீ செய்யறதுக்கு தான் பாக்குற. சமாதி கட்டிடுவேன் பாத்துக்க. எப்படி நிக்க வச்சானே படக்க வச்சு செஞ்சானே. நிக்க வச்சிட்டாலுமே அப்புறம் அவரு ஜமா நீ நிக்க வச்சிட்டியா? தொடாதே முதல்ல. இல்லப்பா நான் போய் அப்படியே போயாங்களே. வாமா நீங்க. ஏய் நான் சொல்றத மட்டும் என்ன இது இறஞ்சல் பண்ணாத. தொட கூடாதுன்றே. நீ யார் என்னை தொட? ஒரு வயசு வந்த பிள்ளைய மேல்ல கை வைக்கிறியா? சோத்த தவ திங்கற சோத்த விட்டு சுண்ணாம்பு வாதிங்க. சரி மேல வைக்கல கீழ வைக்கடா. ஏய் அதாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் நான் தெரிஞ்சுதான் செய்ய முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். ஏன் நான் சொல்றதுக்கு ஏன் கை வைக்கிறேனா? கை வைக்க கூடாது. நீ தொடணும்ங்கற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. அப்புறம் நம்ம செல்லு கொஞ்சம் பேட்டரி வீக். அதுக்கு அடிக்கடி சார்ஜ் ஏத்திக்கலாம். இது என்ன ஸ்டார்ட்? சார்ஜர் இங்க இருக்கு. ஓ இது அப்படி தொட்டாச்சா கரெக்ட் ஏறும். 80 வாட் வரும். வயிறு உனக்கு சொல்லி விடுனே ஒரு வாயில. நோ 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 அதுல ஏறாத நமக்கு சார்ஜ். நமக்கு சின்ன பின்னு தான் சேரும். ஆமா ஆமா சீட்டை போத்து. ஏன்னா முதல்லலாம் பெரிய பின்னாத்தான் இருந்துச்சு. அந்த பழைய செல்லு பெரிய உருவத்துக்கு சின்ன பின்னா சரிப்பட்டு வராதுங்க. நம்மளது உருண்டை பின்னு. ஐயோ புரியாம பேச சொல்லிங்க விட்டேன்னா டின் 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 நான் வயரை இழுத்து வச்சிட்டு வெட்டி விட்டுறேன். பரவாயில்லையா? சார்ஜர் வீணா போகாத. போயிட்டு போகுது எனக்கு என்ன? வெட்டி விட்டா அப்புறம் நீ தான் ஏமாந்து போவ. அப்ப இந்த சார்ஜர் கிடைக்கலையே. உள்ளது போச்சுடா உள்ளக்கண்ணா. இவன்ட்ட இல்லாட்டி வேற யார்ட்டுமே கிடைக்காது பண்ண சார்ஜ் வயர் பாக்கெட். அப்படி எல்லா சார்ஜ் நினைக்கப்படாது. நம்ம செல்லுக்குன்னு எந்த சார்ஜரை கொடுக்குறாங்களோ அதுலதான் ஏத்தணுமே தவிர செல்லுக்கு கொடுத்தா பரவாயில்லை. சார்ஜர் சேருதுன்னு ஏத்தனீனா சீக்கிரம் செல்லு புகஞ்சு போகும். என்னோட செல்லுன்னு சொல்லி கொடுத்திருந்தா பரவாயில்ல. நீ யாரு எவரனே தெரியாது. உன்னோட சார்ஜர் கொண்டு வந்து ஏன்டா சொல்றேன்னா நான் வெட்டி தான் விடுவேன்.
இன்னைக்கு இந்த செல்லுக்கு இந்த சார்ஜர் தான் சரியா வரும். மாட்டேனே மாட்டேன் போய். நீ மாட்டேன்னு தான் சொல்றேன், அப்புறம் மாட்டேன்றேன். மாட்டேன்னு சொல்லல, மாட்டேன் முடியாதுன்னு சொன்னேன். வேண்டாம். என்ன வேண்டாம்? பிரச்சனை என்ன வேண்டாம். கொடுத்தாங்க வேணாங்கற? பிரச்சனை வேண்டாம். என்ன வேணும்ன்றேன். ஏய் என்ன? இல்ல என்னங்கற? உன் தொண்டை விட இங்க தொண்டை பெருசு, எல்லாம் ரத்தம். பாத்தியா தொண்டை இதாங்க. உனக்கு தொண்டை பெருசா இருந்தானே மண்டை பெருசா இருந்தா எனக்கு என்ன? ஓஹோ. நீ வேற எதுவும் கற்பனை பண்ணியா? இல்லங்க. ஏய் தொடாதயா. அது பெருசா இருக்க கூடாது, சொத்தா இருக்கணும். ஏன்? மைனா குஞ்சு மாதிரி. சரி. சரி, அதை விட பிரச்சனை வேணாம். ஏய் மேல கை வச்சுட்டா இருக்காப்பா. நீ சார்ஜ் ஏத்த வேணாமா, பொசுக்கு படத்துக்குன்னு சொல்றேன். அப்புறம் அதான் சொல்றோம் இல்லம்மா, செல்லு புரியாம பேசாரு. நீ வா பண்ணி நில்லு. ஏய், பழைய செல்லுமா, ஐயோ பழைய நோக்கியா மண்டை செல்லு. எங்க அப்பா கிட்ட சார்ஜர் ஏத்திக்கங்க. யாரு? எங்க அப்பா கிட்ட. அது இது ஒரே செல்லுதான். லூசு. உனக்கு ஒண்ணு சொல்றேன், பொம்பளை பிள்ளையா என்ன செய்ய எவ்வளவு பூச்சி நாங்க இருக்கோம், எடுத்துக்குவோம். உன்னை உச்சரிக்கிறேன். ஏய் எச்சரிக்கிறேன். அதான் கொஞ்சம் டன் ஸ்லிப்பாச்சு. எச்சரிக்கிறேன், பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. நான் அப்படிலாம் நடக்க முடியாது. வாய் அடிக்க அப்படிதான் பேசுவேன். பேசக்கூடாது. ஏன் இந்த காலத்துல வாயில அதுக்குள்ள நாய் தூக்கிட்டு போயிரும். வாயில் தான் வாழ சொல்லு, வாயில் ஆனா உன்னைய தூக்கிட்டு போகும் நல்லி எலும்புன்னு நினைச்சு, அது வேற பிரச்சனை. ஏய் பொம்பளை பிள்ளை வாய் அடக்கமா பேசணும். இப்படி பேசினா வாயாடி சிரிக்கும். சொல்லிட்டு போறாங்க, உனக்கு என்ன கவலை? அப்படி சொல்லக்கூடாது. இப்படி பேசினா போயிட்டு புதன்கிழமை திரும்பிடுவேன். ஐயோ வந்துட்டு போறேனே. ஆனா புதன்கிழமை வருது, அது வேலைக்கிழமை வருது, உனக்கு தேவையா? ஏய், நீ டூர் போறத சொல்லல. அப்புறம் பூந்த வீட்டுக்கு போறது புதன்கிழமை. பூந்து வீடா? ஆ. நான் இந்த வீட்டுல புகுறதே இல்ல. இனி பார்த்தா கலாடி போல மாத்திரீங்க. ஏய் ஐயோ, பூந்த வீடுனா கலவறது இல்ல, அதுதானே பூந்து வீடுன்னு சொல்றாங்க. புருஷ வீடு. புருஷ வீடா? ஆ. அதுக்குலாம் இந்த நாள் இருக்குயா? என்ன நாள் என்ன அப்படியே நாளை கடத்திட்டே போக கூடாது. அப்புறம் டக்குன்னு சித்திரை இருந்தாலும் பரவாயில்ல, சித்திரை சுடி நல்ல, அதாவது காலகாலத்துல செய்ய வேண்டியது செஞ்சிடணும். அப்புறம் போச்சுன்னா போச்சு, போனா வராது பொழுது எடுத்து திரும்ப. அதுக்குள்ள ஒரு நாள் வராங்களா போகும்? அவசரப்படக்கூடாது. என்னை கொண்டே பாதளக்குள்ள தள்ளலாம் பாக்குறீங்களா எல்லாரும்? நான் எங்கம்மா குழியில தள்ளணும்னு பாக்குறேன். ஆ. குழியில தள்ளணும் உள்ள போய் பாக்குறாங்க. நான் அப்படி எல்லாம் குழி கிடைச்சாலும் தள்ளுறாள் இல்ல. என்ன பேரு? குழியை விட்டு மேல வந்து வேடிக்கை பாக்குறதோட சரி. ஒரு காலத்துல தள்ளினால்தான் ஆ. பல கிரவுண்ட்ல இறங்கி விளையாண்டவன். ஆத்தே. அதாவது எவ்வளவு பெரிய கேனமா இருந்தாலும் சரி, இப்ப கிரவுண்ட்ல விளையாடுறதுல அம்பையர் ஆயிட்டேன். வெளியில நின்று விசில் அடிக்கிறதோ சரி. கரெக்டா இருக்க போ, நல்ல வேலை உங்களுக்கு. அம்மா எவ்வளவு பெரிய ஆழமான கேணியா இருந்தாலும் சரி, என்ன செய்யறது, தூர் வாரணை ஒரு காலத்துல. முட்டு எடுக்காம வர மாட்டாரு. இப்ப அது ரொம்ப முக்கியமா வேலை பாரியா. பொம்பளை பிள்ளை நீங்க வெளிய சொல்லாதீங்க, இப்ப வெக்கமா இருக்குல்ல அவருக்கு. யாருக்கு வெக்கமா இருக்கு? உங்களுக்கு. ஏய். இன்னைக்கும் பெருவரில் ஊண்டிட்டுன்னு வச்சுக்க, ஆ. அதுல எல்லாம் குறையில ஆண்டைய வச்சிருக்கேன். எத்தனை குறை இல்ல. கல்ல தூக்கு கருப்பட்டி யாருன்னு சொல்ல வரைக்கும் இறங்கி விளையாடுவேன். நம்மளா ஒதுங்கி போறோம், அவ்வளவுதான். ஒரு பெரிய புட்டிக்கு பொண்ண பணம் நினைப்பு. புடுங்குவேன், புடுங்காம விட மாட்டேன். ஆஹா. பொண்ணு அம்பலம் தான். ஓஹோ. அம்பலத்துல வச்சு செய்வேன், அரங்கத்துல வச்சு செய்வேன். இல்ல சம்பளத்துல வாங்கிக்கிட்டு செய்வாரு. எவ்வாறு உனக்கு சொல்லுங்களே, சின்ன பிள்ளையா இருக்க, பெரிய மனுஷன் மோதாத ஓடி போயிரு. ஓ ஏய் நான் இருந்த நீதான் வந்து மோதுற. சவுடால பத்தியா அப்படியே பேசுவேன். புள்ள வளர்த்து வச்சிருக்காங்க இவர்கள் மாமாக்காரங்க. எப்பா? ஏய், அந்த பிள்ளைக்கு அப்பங்க தானையா, எனக்கு மாமங்க தானே. அதான் மாமாக்காரங்க என்ன என்ன மாமாண்ணா. ஏய் இரு, பச்சை மண்ணா இருக்கான்னு பாக்குறேன், என்ன பண்ணுவ? வேற மாதிரி ஆகிக்கிறேன். என்ன வேற மாதிரி ஆகும் நான் கேக்குறேன். ஹலோ, எவ்வளவு பெரிய மாடா இருந்தாலும் சின்ன முளை குச்சிலாம் கட்டி கிடக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? தேரு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அதை இழுத்துட்டு போறது அந்த இது ஒரே ஒரு அச்சாணி தானே இருக்கு, அது இல்லாட்டி வச்சுக்கோமே வண்டி தார தாரா போயிடும். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்றேன்? அதுல இருந்து நீ என்ன சொல்ல வராது? என்ன சொல்ல வர்ற? ஆளு சின்னதா இருக்கேன்னு பார்த்து இடப்படாத. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீ ஆள் சின்னதா இருக்கலாம், மத்தாள் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். ஆள் சின்னதா இருந்தாலும் மத்ததெல்லாம் கிளியரா இருக்குன்னு எனக்கு தெரியும். என்னப்பா ஏன்னா இவன் தொட்டு தொட்டு பேசுறாருப்பா. இங்க கெவுனி மாலையை பாருமா, உன் கையை காட்டு. உன் கை தானே. அப்புறம் நான் வாடகை எடுத்துட்டு வந்தேன். மூக்கு யார் மூக்கு? என்னோட மூக்குங்க. சுண்டு வரல விடு, சும்மா விடு. போகுதா? போகுங்க. மோதிர வரல விடு, போகுமே. பாம்பு வரல விடு, போகுமியா. ஆள்காட்டி வரல, போகும். கட்ட வரல. அட போகுமியா. அப்படித்தான் போகும். அதெல்லாம் போகாமலாம் இருக்காது. அடுப்பு சின்ன அடுப்பு தான், சரி. அதுல பால் காய்ச்சற குண்டா வச்சாலும் நிக்கும். நிக்கும். 10 படி போகிற வேறச்ச குண்டா வச்சாலும் நிக்கும். நிக்கும். 50 கிலோ வேகிற பிரியாணி சட்டி வச்சாலும் நிக்கும். இப்ப இவங்கெல்லாம் எதுக்கு சிரிக்கிறாங்க? நீ அடுப்பு சின்ன அடுப்பு, நான் பிரியாணி சட்டி சாங்கும்னு சொல்றாங்க அவங்க. உனக்கு புரியலையா? ஓ, அப்படியா? என்ன பயம் இல்ல, போ. உனக்கு சொல்ற கேளு. பயம் இல்ல பொம்பளை.
ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுத்து பேச பிள்ளை. அப்படிலாம் கொடுக்க முடியாது. நீ மரியாதை கொடுத்தியா? நான் என்ன உனக்கு மரியாதை கொடுக்குற? மணி எடுத்து அடிக்கணுமா? இந்த மாதிரி ஆட்டணும் உடனே சும்மா போட்டாங்க உடனே பாக்கிட்டு. இந்த மணியை பத்தி உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கியே. யாரோ சொல்லிருக்காங்க. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நீங்க மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன். நீங்க மரியாதை கொடுக்கலன்னு நான் கொடுக்க முடியாது. ஆணுக்குத்தான் பெண் மரியாதை கொடுக்கணும் தவிர அந்த பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்க தான். மதிக்க தெரியாதவன் அல்ல. சரி. ஆனா ஆண் என்னுக்கு பெண்ணு அடங்கித்தான் போகணும். அப்படிலாம் போகன்ற அவசியம் எனக்கு கிடையாது. போ. ஏன் இருக்க மாட்டேன்? அப்படிலாம் போக முடியாதுங்க. அப்படின்னா உன தமிழ்நாட்டுல மதிச்சு மாட்டாங்க. மலைநாடு போயிட்டு போறாங்க. எனக்கு என்ன? ஏன் அப்படி எடுத்து பேசாத? போயிட்டு போறாங்கயா. போயிட்டு போறாங்க சொல்லக்கூடாது. ஊருடன் ஒத்து வாழணும். அப்படியா? உலகோடு ஒற்று ஒழுகாத பலகற்றும் கல்லாதவர்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா உனக்கு? சொந்த ஊரோட ஒட்டி வாழ்றது உண்மைதான். உனக்கு என்ன? இல்ல உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் நான் கேக்குறேன். திருக்குறளுக்கு புது அர்த்தம் சொல்ல வேண்டிய சொந்த ஊரோட ஒத்து வாழ்றாங்க. சொந்த ஊரோட இல்ல, உலகோடு ஒற்று ஒழுகார் பலகற்றும் கல்லார். என்ன அர்த்தம்னா உலகம் போற போக்குல சேர்ந்து போக தெரியாதவன் என்ன படிச்சிருந்தாலும் அவன் முட்டா பையன் அர்த்தம். கோமணம் கட்டினவன் ஊர்ல கோமணம் கட்டாதவன் பைத்தியக்காரன். முட்டை குண்டியா போறவன் ஊர்ல கோமணம் கட்டினவன் பைத்தியக்காரன். அப்படி எப்படி இருக்கோ அதை ஒத்து போக தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். என்ன சொல்றீங்க? சொல்றேன், எனக்கு அடங்கி போ. அப்பலாம் போக முடியாது. ஆம்பளையோட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியும். முடியாது. என்னால முடியும்யா? இதுதான் மண்டக்கருவான். என்னால முடியும்? மண்டக்கருவங்கிறேன். முடியும். ஜெயிக்க முடியாது. உடம்பு வச்சுட்டு ஒன்னாலே முடியுது. ஏன் உடம்பு என்னால முடியாதா? இந்த உடம்புக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை தெரியுமா? எதா இருந்தாலும் சரி என்னால முடியும்ன்றேன். அதான் மண்டக்கருவங்க. அதான் முடியும். அப்ப ஜெயிச்சிருவியா? ஜெயிச்சிருவேன். நான் செய்யறத செஞ்சிருவியா? செஞ்சிருவேன். மாட்டிக்கிட்டீங்கன்னா? மாட்ட மாட்டேன். வாயை கொடுத்து சபையில மாட்டிக்கிடுவேன். மாட்ட மாட்டேயா? கோப்பையின் துர்ராசி போட்டிக்கு பந்தயத்துக்கு இப்ப நீதான் நடுவர். சரியா மாமா? மண்டையை பிளந்து விடுவேன். இருமாமா, இப்ப உன் மகளுக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு மாமா. நான் செய்யறத உன் மகன் செய்யறா செஞ்சுட்டான்னா தக்காளி இந்த கொட்டைகளை தூக்கு கொடுத்து உங்குறேன். நிஜமாவா? இல்ல நீ செஞ்சிட்டீன்னா உனக்கு நான் பொண்டாட்டி, நீங்க செய்ய முடியலாட்டி நீ எனக்கு பொண்டாட்டி. ரெண்டும் ஒண்ணுதாயா? அவர் செய்ய முடியும், நீ செய்யுமா? அப்புறம் மாத்திக்கிற வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? நான் நினைச்சேன்னா எதுக்கு இருக்க கோயில்? என்ன கோயில் சொல்லிவிடுவாப்பா. நாய் செவடால் பேசுறேன். ஆமா ஆமா ஆமா. சரி, எந்த கோயிலா இருந்தாலும் இருக்கேன். நல்ல தைரியமான ஆளு நான் நினைச்சேன்னா இந்த பேண்டையும் சட்டையும் கலட்டி சுருட்டி மைக் செட்டு காட்ட கொடுத்துட்டு வச்சிருங்க பத்திரமா சொல்லி. எங்க திரும்ப அவனும் இல்லையா? சரி பரவாயில்ல. ஒரு துண்டுல கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். உனக்கு சின்ன பிள்ளையா இருக்கனால 15 ரவுண்ட் டிஸ்கவுண்ட். 15 ரவுண்ட். இந்த பாவாடை சட்டையை கழட்டிட்டு உனக்கு துண்டு வேணாம் ஜாஸ்தி, இந்த கர்ச்சீப் தர்றேன், அதை அப்படி தொங்க விட்டு நீ ஒரு 15 ரவுண்ட் அடிச்சு வா. ஒரு பொம்பளை பிள்ளைய போய் இத்தனை ஆம்பளைங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்க முன்னாடி துண்டு வேணா அது கர்ச்சி பண்ற. உனக்கு அதுவே பெருசு. அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கியா? பிறக்கலையா? மான கட்டவனே பிறக்கல. அண்ணன் தம்பி தான் 3 பேர். அக்கா தங்கச்சி. அதனால உனக்கு தைரியமா பேசுறேன். உன்னை பெத்தது ஒரு தாய் தானே, ஒரு பொம்பளை தானே. அதுக்கு யாருன்னு தெரியுது? அதுக்கு அம்மா அவங்கள போய் இப்படி சொல்லுவியா? அதே எப்படி நான் சொல்ல முடியும்? அது அதுங்க அப்பன் சொல்லுவாரு, நான் உங்களை தான் சொல்லுவேன். மானகட்ட குடும்பமா இருக்கியா? நீ கர்ச்சி போட 15 ரவுண்ட் அடிச்சு வா. அடிச்சு வந்துட்ட. ஹலோ போட்டியா? போட்டி சொல்றீங்களா? இல்லங்க போட்டியா போடுறீங்க? ஏங்க அவ செய்யற நீங்க செஞ்சிருவீங்களா? அப்பா போடுறா. இந்த முள்ளிக்காத்தண்டு ஆள் செய்யறது நான் செய்ய முடியாதாங்க. செஞ்சிருவியா? கேளுடா. என்னால செய்ய முடிஞ்சது என்னாலும் இல்ல, பெண்கள் நாங்க எங்களுடைய இடத்தையும் எடுத்துக்கிறேன். எங்கனால செய்ய முடிஞ்சத உங்கனால செய்ய முடியாதுன்றே. என்ன செய்ய? செஞ்சு விடுறேன். முடியுமா? என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன செஞ்சாலும் மத்தாள் தான் பயப்படியா? நான் பயப்பட மாட்டேன். மாட்டிக்கிட்டே சும்மா சொல்லு. மாட்டிக்கிட்டே மாப்பிள்ளை நீயே ஒத்துக்கிட்ட வர. ஏய் மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளை கிடையாது. மாட்டிக்கிட்டே. சொல்லு. தம்பி மாட்டிக்கிட்டீங்க. தம்பி மாட்டிக்கிட்டா? தம்பி மாட்டிக்கிட்டே. தம்பி மாட்டிக்கிட்டே எடுத்து விட்டுறோம். இல்லங்க, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளை, அதாவது நாங்க 10 மாசம், அதாவது 7200 மணி நேரம் ஒரு குழந்தைய பெத்தெடுத்து தகப்பென்ற பட்டத்தை உங்களுக்கு நாங்க கொடுக்கிறோம். நீங்க அதே மாதிரி 10 மாசமும் சுமக்க வேணாம். 5 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுத்து தாயின்ற பட்டத்தை உங்களால கொடுக்க முடியுமா?
இது ஒரு பேச்சு. உன்ன புள்ள பக்கற என்ன மைத்துக்கு பக்கற? உன்னை யாரு 10 மாசம் 5 மாசத்துல இறக்கி விட்டு போறானே உரமாத்த பிள்ளைன்னு சொல்லுவார்ல. தெரியுதுல்ல? இதுல ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நாங்க படுக்கும் போது எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு சாக்கு. உன்னை யாரு சொன்னா? ஹரியரன்னு ஒருத்தர் மேடையில நிக்கிறாருன்னா ஒரு பெண் தான் காரணம். ஏன் அப்புறம் எங்க அப்பா போட்டிக்கு வந்துட்டா இங்க இருங்க. ஒரு பொம்பளை வெக்காம வந்துருவேன் பெருச்சாலி மாதிரி முடிஞ்சா பிள்ளை வச்சு காட்டுங்க. எங்க அப்பா ஜிஎம்டி எங்க ஆத்தா வந்து விட்டாங்க. ஹலோ என்னடா கேக்குறீங்க? அவ்வளவுதான். 2 பேருக்கும் சுகத்தினாலதான் இருக்காங்க. நான் கேக்குறேன், எல்லாருக்குமா குழந்தை பிறகுது? இல்ல இல்ல, அது இல்ல, அது ஆண்டவன் கொடுக்கணும். இங்க இந்த வாய் சவடாலாம் பேச முடியாது. போட்டிக்கு வாங்க, பிள்ளை பத்தி காட்டுங்க. இன்னைக்கு இந்த மேடையோட இந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எப்படி கட்டுவீங்க? இத எப்படி செய்ய முடியும்? யார்ட்டையும் இந்த வார்த்தை நீ கேட்க கூடாது. சரியான ஆம்பளை. எப்படி பாங்க ஒரு முடிவு கட்டுங்க அப்படிங்குது. நான் புள்ள பெக்கறேன். எப்படியா பெப்ப? எனக்கு நீ புள்ள கொடுவா. லைட்டா பண்ண தம்பி. ஏங்க புள்ள கொடுக்கிறதுக்கு இந்தாங்க படுத்துக்கறவா குனிஞ்சுக்கறவா. இந்தாங்க. ஹலோ ஹலோ நிசன் தானா? நீ போடா, போய் அம்மா கூட்டிட்டு வாடா. டேய் அது உனக்கு. அதான் எனக்கு தான். போ நீ அங்க தள்ளு போ. இந்தாங்க. நீ வா. லைட் ஆஃப் பண்ணாதீங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டா நாங்கள் மாசம் வாய்க்கோம். இல்லப்பா. நீ கேளுடா. எனக்கு புள்ள கொடுவா. எனக்கு மூட் ஆயிருச்சு வா. அட சீக்கிரம் ஆமா. ஐயா இல்லப்பா. டேய் இந்த இப்படி இருந்தா எப்படியா புள்ள கொடுக்க முடியும்? நீ கேளியா? கருப்ப பை இருக்குல்ல உங்களுக்கு? எனக்கு கர்ப்பப்பை இருக்கு எங்களுக்கு. அட உங்கட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாமயா போயிரேன். சர்மாலே எப்படியா பெப்ப? ஏன்? வைக்க முடியாது. நீ வைக்கமோ நான் வைக்க முடியாதா என்ன? ஏய் எங்களுக்கு கர்ப்பப்பைன்றது கடவுள் கொடுத்தது. உனக்கு கடவுள் கொடுத்திருக்கேன். எனக்கு மளிகை கடைக்காரன் கொடுத்தா வச்சுக்குறோம். ஹலோ அவங்க கேக்குற அது இல்லங்க. பெக்கிறதுக்கு எங்களுக்கு வாசப்படி இருக்கு. நீங்க எது வெளியா பெப்பீங்க? ஏன் எங்களுக்கு வாசப்படி? மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கிட்டியா? சரிவா. வாய் வாங்கல பெப்ப. இவா. என்னங்க? இப்ப எல்லா பொம்பளையும் அந்த வாசப்படியை வச்சா வைக்கிறீங்களா? ஏய் மல்லாக்க போட்டு அறுத்து எடுக்கிறாங்க. அப்படியா? அது மாதிரி எங்களை அறுத்து எடுத்துட்டு போறாங்க. வா புள்ள கொடு. நான் புள்ள கொடு. வா. ஐயோ அவர் மூட் ஆயிட்டாருமா. சீ. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் மாசம் ஆகுறது நீ தானே, தவிர நான் கிடையாது. தெரியுதுல்ல? நல்லா தெரிஞ்சுக்க. அப்படின்னா அதான் சொல்றேன். இங்க பாரு, வேலி மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல வேலி விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலி கிடையாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உத்தவன் மாதிரி ஓடி போயிடுறது. அதான் ஆம்பளை. ஒரே பாருங்க ஒரே. அதுதான் ஆம்பளை. 1000 குட்டிச்சவரை தாண்டுவான். ஆனா அவன் ஆம்பளை தான். ஆனா பொம்பளை அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை, ஏய் குமரி ஒரு புள்ள. தெரிஞ்சிட்டியா? உன்னால 1000 குட்டிச்சவரை தாண்டுவியா? தாண்ட முடியுங்க. என்னது? நீ தாண்ட முடியுங்க. ஏய் அப்படி சொல்லக்கூடாது, அசிங்கமா போக. ஏன் ஆய குட்டிச்சவர்ல என்ன? செவுரு தானங்க. நீ இது ஐஜம்பு தாண்டறது இல்ல. அப்புறம் இந்த அர்த்தமே தெரியல உனக்கு. தெரியல. 1000 குட்டிச்சவர் தாண்டான்னு சொன்னா 1000 பொம்பளைட்டு போயிட்டு வந்தாலும் அது பேர் ஆம்பளை, மறைச்சு சொல்றது. உன்னை நம்பி ஒரு பிள்ளை வந்து பொம்பளை அப்படி போனானாக்கா என்ன குடும்பத்துக்கு ஆகுமா? ஒரு பொம்பளை பிள்ளைகளை துரோகம் பண்றீங்களே, உனக்கு நல்ல சாகணுமா? இந்த வார்த்தையை நீ கேட்கறியே, நான் யாருக்கு துரோகம் பண்ணி நீ பார்த்தேன்? அம்மாக்கு. அம்மாகிட்ட போய் சொல்றேன்டி. யாரோ உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க. சரி பரவாயில்ல விடு, அதெல்லாம் உங்க அம்மாக்கு நான் துரோகம் பண்ணல. அது பாட்டுக்கு அது இருக்கு, இது பாட்டுக்கு இது இருக்கு, அவ்வளவுதான். எதுக்கு இடைஞ்செல்லாம் பாத்துக்கணும், அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். மாடு ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதை காட்டணும், ரெட்ட மாட்டு வண்டி ஓட்டுறது பாரத்தை கொஞ்சம் பாறை கூட வைக்கலாம், கூட ஏத்திக்கலாம். அம்மா கிட்ட சொல்றேன். ஏத்துங்க மாடு எப்படி பாரா கூட ஏத்தலாம். ஏன் 2 ஷிஃப்ட் அடிக்க கூடாதா? அப்பா நீ 2 ஷிஃப்ட் 4 ஷிஃப்ட் கூட அப்பா. அடிச்சு அழுத்தியா? எங்க அப்பா அறிவுக்கு இந்த உலகத்துல பிறக்கிறதே கிடையாது. சரி வா நமக்கு சமம். ஏய், நல்லா கையாதீங்க. சரி இங்க என்ன பண்ற? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. தொழில் பண்றியா? Come on tell me. இது செக்கா செவந்தவளோ என்ன பழம்? இழந்த பழம். அந்த உருண்டை உருண்டை இருக்குமே, அப்புறம் சப்பட்டையாவா இருக்கும். அது இழந்த வடை. இழந்த வடையா? பழம்னா உருண்டையா தான் இருக்கும். வடைன்னா சாப்பிட்டேன். சரி இப்போ என்ன சொல்றீங்க? உருண்டை இருக்கும், உள்ள கொட்டை இருக்குமா தானே? ஏய் பழம் இருந்தா கொட்டை இருக்க தானே செய்யும். அப்படி பேசாத. அப்படி பேச பழம் இருந்தா கொட்டை இருக்குமா? இல்ல என்ன? ஆமா பழம் இருந்தா கொட்டை இருக்க தான் செய்யும்.
யார் சொன்ன உனக்கு அப்படி? மாம்பழம் இருக்கு, ஏங்க? மாம்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கு, லவாப்பழம் இருக்கு, லவாப்பழத்துக்குள்ள கொட்டை இருக்கு. அந்த மாதிரி பழம் இருந்தா கொட்டை இருக்கதான் செய்யும். வாழைப்பழத்துல கொட்டை இருக்கா? இருக்கு, கருப்பு குட்டி குட்டியா இருக்கு. அது அது விதை. விதை. விதையாச்சு. விதை கொட்டையாகாது, சரி. கொட்டை விதையாகாது. ஆ. விதையும் கொட்டையும் சேர்ந்தா விதை கொட்டை ஆகலாமே தவிர சரி. என்ன வெதர் கோட்டையா? விதை கொட்டையா? அது மாதிரி கொட்டை இல்லாத பழம் உலகத்துல இருக்கு. இருக்கா? இப்ப வாழைப்பழத்துல கொட்டை இல்லைங்கிறோம் இல்லையா? ஆனா கொட்டையோட வாழைப்பழம் இருக்குங்களே. இப்பதாங்க இல்லன்னா அப்படித்தான் சொல்லுவேன் நான். 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு. ரெண்டு கொட்டையோட வாழைப்பழம் இருக்கா? தெரிஞ்சு வச்சுக்க. சும்மா இருக்க. என்னங்க இருக்கு? 2 கொட்டையோட இருக்கு. நீ பாத்திருக்கியா இல்லையா? அது இன்னும் பாத்துருந்துச்சுன்னா இவ்வளவு பேசாது. வாய் வெளியே பேசுமா? நேரம் பார்த்திருக்கணும். வேற இப்படி பாத்துருந்தா அப்படி பேசுவ. 2 கொட்டையோட வாழைப்பழம் பார்த்திருக்கியா இல்லையா? வாய்ப்புல ராஜா. நான் காட்டவா? காட்டுங்க. சும்மா இருமாப்ல காட்டுறேன். காலைல என் கூட வா. காரைக்குடி போ. ஹலோ. இங்கே காட்ட முடியாது. மண்டே பொழந்து விடு. காட்டுறேங்கிறீங்க. காரை பிடிக்க போய் காமிக்காம இந்த லைட் போட்டு இங்க இவ்வளவு லைட் இவ்வளவு வெளிச்சத்தன பேர் மக்கள் இருக்காங்க. கேமரா கூட இருக்கு. ஐயோ கேமியா? இங்க நீங்க வேற ஏதோ கற்பனை பண்ணி வச்சிருக்கிறீங்க. நான் அதை சொல்ல வரல. பல காரைக்குள்ளதான் இருக்கா. காரைக்குடில நிஜமா அப்ப இவர்கிட்ட இல்ல. ஏய் அப்புறம் இல்லாத எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏய் பைத்தியக்காரா, இவர்கிட்ட இல்ல இவர்கிட்ட இல்ல நானா தொங்க விட்டு காலையிறேன். இல்லையா? ஐயோ ஐயா அப்ப நீ ஐயா நீ சரி, நீங்க முட்டா போயிலாட்டு பேசக்கூடாது. 2 கொட்டையோட வாழைப்பழம் இருக்கு இருக்குன்னு அதுதான் எங்க இருக்கு? நான் ஆதாரம் இல்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க வேற கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. சரி சரி காரைக்குடிக்கு வர்றீங்க. காரைக்குடியில பொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி ஏங்க கோயிலுக்கு பின்னாடி என்னங்க அப்படிங்களா மனுஷங்களா? கோயிலுக்கு பின்னாடி போய் விவசாய சொல்ல விட மாட்டாங்க. அடே ஆக நீங்க வேற போங்க அப்படி. கோயிலுக்கு பின்னாடி போய் ஐயா சாமி இருப்பா. நீங்க அருகா பொப்பாத்தா கோயிலுக்கு பின்னாடி ஐயா அதை செய்யக்கூடாது. இங்க லூசு பைய. அங்க தமிழ் மருந்து கடை இருக்கு. அது சைடுல இருக்கு. தமிழ் மருந்து கடையில போய் போய் கல்வாழைன்னு கேளு. ஓ கல்வாழையா? மருந்துக்கு பயன்படக்கூடியது கல்வாழைன்னு ஒரு வாழை இருக்கு. சரி. அந்த வாழைப்பழத்தை உரிச்சு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழத்துக்குள்ள இருக்க கொட்டை மாதிரி 2 கொட்டை இருக்கும். ஆ, இப்ப தெரியுதா கொட்டையோட வாழைப்பழம் இருக்குன்னு? நான் ஆதாரம் இல்லாத பேச மாட்டேன். நீங்க வேற ஏதோ உங்க டவுசருக்குள்ள கையை விட்டுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உமா எங்க அம்மா இல்ல, நான் தான் விட்டு வந்தேன். அருமையா பேசிட்டு கடைசியில நொம்மானும். அது பாட்டுக்கு பாவம் அங்க ஓரமா கிடக்கு. அது பழைய வீடு மாதிரி. நான் பால் கூட எடுக்கிற அன்னைக்கு வாங்க அடிப்பான். சாமி ஆடிருக்கேன் முறுக்கல காலையில ஒர்க் அவுட் பண்ணல. மாரியம்மா இல்லப்பா. குத்தி பறக்க விட்ட முத்தியா? இல்ல இல்ல இன்னும் பவர் இருக்கு. பவர் இருக்கு பவர் இருக்குங்க. ஒரு இடத்துல ஏங்க பவர். கை கொடுத்த உங்களை அசைக்க முடியாது. உண்மையில உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? என்ன என்னமோ அவர் சாதிச்சு விட்ட மாதிரி அதெல்லாம் பறந்து போகுதா இல்லையா? ஆமா 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வா ஒரு இடத்துல நில்லு. நீ
இப்படியே தவி தவி அலையேசும் பொட்டியில உட்கார போற சைஸா இருக்குன்னு சொல்லி பார்த்துருவேன். மோண்டு வாங்குறோம் அப்படி என்ன சாப்பிட்டு போட்டு பரிமளம். என்ன பரிமளமா? பரிமளம் என்ன இவ்வளவு சந்தோஷமா கூப்பிடுறீங்களே? மூடு வந்துட்டு அப்படித்தான் கூப்பிடுறேன். ஓஹோ, அந்த இல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? பரிமளா, உனக்கு யார் அந்த பேர் வச்சது? அப்பா அம்மாரா? சூப்பரா இருக்கு. இதை போய் நல்லா இல்லைன்னு சொல்லுவானா? ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஐயோ வாய பாரு. முழங்கால கட்டினதை அவுத்து விட முடியாது, அந்த கதியில் எடுக்க நமக்கு தேவையாது. பேசாம உட்கார். நானே நாக்கு தடுமாறி நிற்கிறேன், உனக்கு இருக்கு இந்த வேலை சொல்றேன். அவர் தான் முதல்ல உன்னை பார்க்கணும்னு சொன்னார். நான் கேட்கலையா? நக்கா வரேன்னு கேட்டேன்ல, இந்த கைதான். பரிமளா, உன் பேருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நான் சொல்லவா? சொல்றீங்களா? பரி அப்படின்னா என்ன? குதிரை. வெரி குட். கை விடு. இலக்கணம் படிச்சிருக்கேன், தமிழ் தெரியுது. பரவாயில்ல பரவாயில்ல. நீ பரினா குதிரை. நீ டான்ஸே போட வேண்டியது வள்ளியாவே. ஏன்னா நரியை பரியாக்குனான் சிவன். அப்ப பரினா குதிரை. நம்ம ஆவுடையார்கள் பக்கத்துல, அதனால சொல்ல வரேன். இப்ப பரினா குதிரை, மலம்னா சாணம். குதிரை சாணம். பரிமளா, ஏன்னா உன் பேர் குதிரைச்சாணி என்ற அர்த்தம். குதிரைச்சாணி சுத்தமா கூப்பிடலாம் பார்த்தேன். உன்னை நான் மனசார விரும்புகிறேன், நீ என்னை விரும்புகிறாயா? அப்படி இல்லை, விரும்புறியான்னு கேட்கிறேன். உங்க விருப்பத்தை சொல்லுங்க, எனக்கு அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தா நான் சொல்றேன். விருப்பம் இருந்தா சொல்லிட்டேன். ஐ லவ் யூ. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? ஐ லவ் யூனா என்னது? டேய், பேசாம படுக்கிறியான்னு சொல்ற. என்ன சொல்ற முக்கியா? இந்த பாவம்லாம் உன்னை சும்மா விடாதுங்க. தெரிஞ்சு போச்சு. அவருக்கு வயிற்றுச்சலா இருக்கும் போல. அப்படி இல்லை, அவன் சொல்றது ஒரு வேலை உண்மைதான். எங்க போக்சோ சட்டத்துல என்னை கொண்டு உள்ள வைக்க பாலியல் பலாத்காரம் பண்றேன். பலகாரமா? ஐயோ, நீங்க இப்பதானங்க சொல்றீங்க இந்த மாதிரி பலாத்காரம்டா, பலகாரம் இல்ல. காலையில உனக்கு காருக்குள்ள நிப்பாட்டி எப்படி அந்த வாங்கி தந்துடுறோம். நீங்க பூரா லூசு, அவங்க கணக்கில் வைக்காத. அந்த பலகாரத்தை நானே செஞ்சுதான் கொடுக்க முடியுமே தவிர வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க செய்யும் போது நாங்க வாங்கி கொடுக்க முடியாதா? செஞ்ச வளத்தை அது கரெக்ட். தெரியுதா? நான் செஞ்சு கொடுப்பேன், நீ வாங்கி தான் கொடுக்க முடியுமா? அப்ப செஞ்சு கொடுக்க முடியாதா? ஆமா, நாங்க செய்ய முடியாதா? என்னன்னு தெரியல. ஓ இல்ல பலகாரம் சொல்லு. இல்ல பலகார விவரம் தெரியாதுல்ல, எப்படி எப்படி சேர்க்கறதுன்னு சொல்லட்டா? உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர் ஊட்டி இருப்பது உனக்காக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர் ஊட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக தன்னை எதுக்காக, இப்படி எப்படி எதுக்காக, எதுக்காக கண்ணை எதுக்காக, எப்பவும் இப்படி எப்படி எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து எதுக்காக, கண்ணுக்குள்ள வந்து எதுக்காக, மெல்ல காது போய் வந்து முடிவை சொல்லுவதாக. உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடல் உயிரை ஒட்டி இருப்பது உனக்காக. பள்ளியில் இன்னும் ஒரு தினம் படிக்கணுமா, நான் பைத்தியமா பாடி யாரை நடிக்கணுமா?
எல்லாம் உனக்காக இந்த உடலை உயிர் ஒட்டியிருப்பது உனக்காக எப்படி ராஜல்லா பாட்டல் எடுத்து விடுறேன் கேட்டுக்கங்க எங்க come on tell me யாரோ பாய வச்சிருப்பா அவ்வளோக்கு. ஓகே ஓகே நல்ல வேலை தப்பிச்சோம்டா சாமி. போய் கல்வி பெருங்காலத்தை அடி வாங்குறதுக்காக போகலையா? போயிட்டு வா வந்துடுறேன். என்ன நம்ம சத்துக்கு என்ன ஆகுது அதை செய்யணும். தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிட்டு
அடி வளர்ந்து தேவையில்லை. பெண்களை நம்பி ஏமாந்த இந்த உலகத்துல எத்தனை பேர் தெரியுமா? மாயை 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 நிழல் கண்டார் கொள்ளும் விஷமா கட்டழகு மங்கையரை கொண்டாடி திரியாமல் குருடாவது காலம். பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே கண்களே பெண்களை நம்பாதே என் பெருமை பேசி திரும்பி காட்டும் பெண்களை நம்பாதே பெண்களை நம்பாதே. கண்டவரோடு கண்ணால் பேசிக்கா முருமாதே இந்த பூமியின் மீது. கண்டவரோடு கண்ணால் பேசிக்கா முருமாதே இந்த பூமியின் மீது. உன் கனவு கண்ணுகள் தருப்பார் காலிகை இந்த பூமியின் மீது. பெண்களை நம்பாதே பெண்களை பெண்களை நம்பாதே சிறுமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே பெண்களே பெண்களை நம்பாதே. பொய்யார கொண்டையிலே தாழப்பூவா அதன் உள்ளே இருக்கிறது இருப்பேனாம். இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானா. மேன்மினிக்கும் பெண்களை பார்க்கிறானா.